Subhanallah walhamdulillah, la ilaha illallah, Allahu Akbar. Subhanallah walhamdulillah, la ilaha illallah, Allahu Akbar. तू ही मेरी मौला तू ही मेरी मौला अल्लाह, तू ही मेरी मौला तू ही मेरी मौला अल्लाह, तू ही मेरी मौला तू ही मेरी मौला अल्लाह, तू ही मेरी मौला तू ही मेरी मौला। Subhanallah walhamdulillah, la ilaha illallah, Allahu Akbar. Subhanallah walhamdulillah, la ilaha illallah, Allahu Akbar. तू ही मेरी मौला तू ही मेरी मौला अल्लाह, तू ही मेरी मौला तू ही मेरी मौला अल्लाह, तू ही मेरी मौला तू ही मेरी मौला अल्लाह, तू ही मेरी मौला तू ही मेरी मौला। Subhanallah walhamdulillah, la ilaha illallah, Allahu Akbar. Subhanallah walhamdulillah, la ilaha illallah, Allahu Akbar. Subhanallah. உங்களால் முடிந்ததை உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து கொடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். எவ்வளவு முடியுமோ. ரிஸ்கை கொடுப்பதென்றால் செல்வத்தை மட்டுமல்ல. உங்களுக்கு அல்லாஹ் அழகிய ஆடையை கொடுத்திருந்தால் அழகிய ஆடை இல்லாதவர்களுக்கு அழகிய ஆடையை கொடுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் 3 வேளை உணவை கொடுத்திருந்தால் ஒரு வேளை உணவுக்கு சிரமப்படக்கூடியவர்களுக்கு உணவை கொடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு மகிழ்வை கொடுத்திருந்தால், மகிழ்ச்சி என்ற ரிஸ்கை அல்லாஹ் கொடுத்திருந்தால், அந்த மகிழ்ச்சி இல்லாமல் சிரமப்படக்கூடிய மனிதர்களுக்கு சென்று ஆறுதல் சொல்லுங்கள், நல்ல வார்த்தையை கூறுங்கள். கவலைப்படாதே தோழரே, நான் இருக்கிறேன் உன்னோடு என்ற அழகிய வார்த்தைகளை கூறி அவருடைய உள்ளத்தை திடப்படுத்துங்கள். அல்லாஹ் வழங்கிய ரிஸ்கிலிருந்து எதை உங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கள். அல்லாஹ் அதை நேசிக்கிறான். அல்லாஹ் என்னால் ஒருவன் வாழ்ந்தான் என்ற வாழ்க்கையை சுமந்து மரணிப்பதுதான் அல்லாஹ் விரும்பக்கூடிய மரணம். என் குடும்பம், என் குழந்தை, என் சந்ததிகள், என்னை சார்ந்தவர்கள் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று வாழக்கூடிய வாழ்க்கை இல்லை. அது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையாக இருப்பதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹுடைய நேசம் வேண்டுமென்றால், அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டுமென்றால், நம்மை சார்ந்திருக்கக்கூடிய இந்த மனித இனத்திற்கு பொதுவாக எல்லோருக்கும் பலனுள்ள வாழ்வை வாழ்ந்தால்தான் அல்லாஹ் நேசிப்பான். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்வை எனக்கும் உங்களுக்கும் தரட்டும்.
Subhanallah.